ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திங் பவுடர் தான் பார்க்க போகிறோம். பட் நம்ம சேனலில் ஆல்ரெடி பாத்திங் பவுடர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எந்த ஏஜ் வரைக்கும் பீப்புள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிறந்த குட்டி குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ரொம்ப வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சுட்டு ஒரு 5 பொருள் வச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாத்திங் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 5 பொருள் தான் தேவை. இதில் முதலாவதாக நமக்கு முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ கடைகளில் கிடைக்கும், நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். மொட்டு, பூ ப்ளஸ் காம்பு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் தருவாங்க. இதை 50 கிராம் எடுத்துக்கோங்க. கடையில் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் வீட்டில் கூட நிழலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது வந்து 50 கிராம். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது வந்து ரோஸ் பெட்டல் தான். இதுவுமே ட்ரையான ரோஸ் பெட்டல் தான், காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டிலே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே 50 கிராம் சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூ ப்ளஸ் ரோஸ் பெட்டல், ட்ரை ரோஸ் பெட்டலும் 50 கிராம். அடுத்ததாக நமக்கு வந்து கடலைப்பருப்பு, சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசி வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சரிசியில் வந்துட்டு வண்டு கல் இப்படி எதுவுமே இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற மாதிரி வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து வந்து லாஸ்ட்டாக இதில் நம்ம எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் இல்லாதவங்க சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் வேண்டாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை கூட நீங்கள் மஞ்சள் ஸ்கிப் பண்ணிடலாம், அவசியம் இல்லை. இப்போ இந்த பாத்திங் பவுடருக்கு நம்ம இந்த 5 பொருள் மட்டும் வச்சு தான் பாத்திங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு பொருளுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 5 பொருளுமே கண்டிப்பாக தேவை. இதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் 5 பொருளுமே நல்லா ட்ரையாக இருக்கணும். காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதே போல் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சு அதே அளவில் எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் கூடிரவோ ஒரு பொருள் குறைஞ்சிடவோ கூடாது. நான் சொன்ன அளவை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவை அப்படியே ட்ரிபிள் ஆக்கிக்கோங்க. ட்ரிபிள் ஆக்கி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுன்றப்ப நமக்கு வீட்டில் இருக்க மிக்சியே போதுமானது தான். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ போடுறேன். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கடலைப்பருப்பு. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ரோஸ் பெட்டல். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சளோட அளவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது முக்கியமாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம என்ன தான் இதை ஃபைன் பவுடர் பண்ணாலுமே குட்டி குட்டி கிரானுவல்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்க தான் செய்யும். ஸோ வந்துட்டு ஒரு சலாடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இதை. இப்போ மொத்தமும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தான் நமக்கு ஃபைனான பவுடர் கிடச்சிருக்கு. இவ்வளோ பவுடர் கிடச்சிருக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிரானுவல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ கிரானுவல்ஸ் இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதில் மில்க் அல்லது ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளோட பாதத்தில் லைட்டாக ஸ்க்ரப்பு மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளோட பாதத்தில் உள்ள வெடிப்பெல்லாம் சரியாகி நம்ம பாதமும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு பாத்திங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சுக்கலாம். 2 மந்த்ஸ் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த பாத்திங் பவுடர் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ரோஸ் பெட்டல் சேர்த்துருக்கனால கலர் வந்து ரோஸ் கலரில் தான் வரும். பாருங்கள், கலர் இந்த மாதிரி தான் வரும். சில பேருக்கு வந்துட்டு எல்லோ கலரில் கூட வரும். ஒரு மாதிரி லைட் பேர்ல் எல்லோ கலரில் கூட வரும். அது அந்த ஆவாரம் பூ பொறுத்தது.
இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வந்து குளிக்கும்போது எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோப்பு போடுறோம் இல்லையா, சோப்பு போட்டுட்டு 2வதாக வந்துட்டு ஃபுல் பாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஸ்க்ரப் மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் போட்டுட்டு 2வதாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் இதே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னையே ஃபுல் பாடி அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டு 5-10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குளிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக சோப்பு போட்டு குளிக்க வைங்க. பெரியவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு குளித்து முடிச்சுட்டு 2வதாக வந்து இந்த பாத்திங் பவுடரை உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கேப் விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரிட்ஜ்லலாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி எதுவும் படாமல் நம்ம வச்சுக்கிட்டோன்னா 2-3 மந்த்ஸ் வரைக்குமே அது அப்படியே இருக்கும். அதில் தண்ணி எதுவும் விடாமல் பார்த்துக்கணும். கை போடக்கூடாது. ஸ்பூன் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்துட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது உங்களோட கை உங்களோட இந்த கண்ணெல்லாம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களோட 2nd 3rd யூஸ்லேயே உங்கள் ஸ்கின் டோனும் நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு அதோட விசிபிள் சேஞ்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு விசிபிளான சேஞ்சஸ் தெரியும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஒரு கலர்லேயும் பாடி ஒரு கலர்லேயும் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னோடய ஃபேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னோடய பாடி மட்டும் ரொம்ப டேர்ன் ஆகிருக்கு, இல்லை என்னோடய ஃபுல் பாடியுமே நான் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாத்திங் பவுடரை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட தலை முதல் பாதம் வரைக்கும் நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப நமக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய விலை கம்மியான பொருட்கள் வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போவே நீங்கள் போய் ஒரு திங்ஸாக கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது AbiLakshu's லைஃப் ஸ்டைல்.